வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பாவனை வணங்கி, சோதிடத்தினுடைய மேதைகள் அனைவரையும் வணங்கி, ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 3, 6, 8, 12 போன்ற இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் மறைந்து விட்டால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அவருக்கு முன்னேற்றம் என்பது இருக்காது, அவர் எதையுமே அணுகக்கூடிய பாக்கியம் இருக்காது என சிலர் எண்ணுவது உண்டு. அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை நினைத்து வருத்தப்பட. லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த லக்கணத்தில் ஒரு சுபக்கிரகம், அதாவது வளர்படை சந்திரன், குரு பகவான், சுக்கிர பகவான், தனித்த புதன், இவர்கள் யாராவது ஒருவர் இருந்து லக்னாதிபதி மறைந்தாலும் அல்லது லக்னத்தை இவர்கள் யாராவது ஒருவர் பார்த்தாலும் அந்த ஜாதகர் தன்னிகரற்ற வாழ்க்கை வாழ்வார். அரசாங்கத்தில் அரசு வேலைகளில் இருப்பார் அல்லது அரசாங்க உதவிகள் பெறக்கூடிய அரசு ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் இப்படி எடுத்து அரசு பணத்தை அனுபவிப்பார். அல்லது கௌரவம், அரசியல், ஆட்சி, பொறுப்பு, அதிகாரம் என ஏதாவது ஒரு அமைப்பில் இருப்பார். அதனால் புகழான வாழ்க்கை உண்டு. யாரும் லக்னாதிபதி மறைந்து விட்டார் என எண்ணி கவலைப்பட வேண்டாம். நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.